ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பிரார்த்தனை நரோத்தமதாஸ் டாக்கூர் பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கு யுகல பஜன நிஷ்டா ராதா கிருஷ்ண பக்தியில் உறுதி எப்படி இருக்கணும். இன்னைக்கு கனக கேதகி ராய் ಶ್ಯಾಮ ಮರಕತ ಕಾಯ್ ದರಪ ದರಪ ಕೋರು ಚೂಡ ನಟವರ ಶೇಖರಿಣಿ ನಟಿನಿರ ಶಿರೋಮಣಿ ದುಹು ಗುಣೆ ದುಹು ಮಂಜುರ. ರಾಧೆಗೆ ತನಿಯ ನೆನಕಿರ್ದಿಲ್ಲ, ಕೃಷ್ಣರಿಗೆ தனியாக நினைக்கிறதில்ல, ரெண்டு பேருக்கு சேர்ந்து நினைக்கிறது. இப்போ ராதை எப்படி இருக்கான், கேத்தக்கி சொல்லி பூக கூட கூடுதல் அழகாக இருக்கான், தங்கமான வண்ணம். கிருஷ்ணன் எப்படி இருக்கான், மரக்கத்த மணி சொல்லி ஒரு மணிக்கு கூடுதல் அதுக்கே வெளிச்சம்கே தோல்வி பண்ணிட்டு இருக்கான். நீலமணி சொல்லுவோம், அப்படி இருக்கான். ராதே டான்ஸ் பண்ணுறது பெண்களில் ராணி போல இருக்கான். சொன்னால் இவளுக்கே நல்ல டான்ஸ் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணன் ஆண்களில் யார் டான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களில் கிரீட்டம் போல சொன்னால் அவங்க போல வேறு யாரும் டான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்து கூட ரெண்டு பேருக்கு மனசு ஒருத்தருக்கு ஒருத்தர் குணத்திலே மாட்டிருக்கு. இங்கே விஷயம் நம்ம என்ன தியானம் பண்ணணும், நம்ம எந்த ராதாகிருஷ்ணருக்கு நினச்சிட்டு இருக்கோம், அவங்களும் எவ்வளோ அழகாக இருக்கார், அழகு பார்த்து வருது, ஆடுறது பார்த்து வருது, அவங்களுக்கு டான்ஸு. அவங்களுக்கு போல் யார் அப்படி இல்லா கூட அவங்களும் ஒருத்தரில் எவ்வளோ குணங்களில் இதாக இருக்காரு சொன்னால் வேறு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத போல் அப்படி வாழ்விட்டு இருக்காங்க சொல்லி. இந்த நரோத்தமதாஸ் டாக்கூர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சம்பக்க மஞ்சரி ஆய் இப்போ சொல்லிட்டு இருக்காரு, தங்கத்திൻ്റെ ஒரு கேத்தக்கி பூ இருந்தால் கூட அதுக்கு கூட கூடுதல் அழகு இருக்குது ராதகை சொல்லி. இப்போ ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி சொல்லி நம்ம ஒரு ஆச்சாரியா இருக்கார். அவர் ஸ்ரீ ராதா ரசசுதாநிதி சொல்லி புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் சொல்லிட்டுருக்காரு, காந்தி காப்பி மகா அத்புதா, ராதாராணிக்கு உடம்புக்கு வெளிச்சம் அத்திசயமாக அற்புதமாக இருக்குது சொல்லி. இன்னொரு இடத்துல எழுதிட்டுருக்காரு, காந்தி காப்பி பரோஜ்வலா, ரொம்ப இருந்த ஒரு வெளிச்சம். இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, காத்ரே கோட்டி ததிச்சதி, கோடிக்கணக்கான மின்னல் ஒரே வாட்டி வந்தால் எப்படி இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், மின்னல் போலே கோடிக்கவலை இப்போ நம்ம பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு அது அடிக்கும், இப்போ நம்ம ராதைக்கு பார்க்க முடியாது, அப்படி ஒரு கேள்வி வரல. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அது ஆக்சுவலி இது சம்ஸ்கிருத சப்தங்கள் தியுத்தி சொல்லி வரணும், சபி சொல்லியிருக்காரு. சொன்னால் ராதைக்கு வெளிச்சம் அனுபவம் சொல்லிட்டு இருக்காங்க. இது கண்ணுக்கு கஷ்டம் கொடுக்காது, கண்ணுಗಳಿಗೆ ஒரு கூலிங் சமாதானம் பண்ணு. ஏன்னா இதில் இனிப்பு இருக்கு, பௌத்திக வெளிச்சம் அல்ல, இது பிரேமத்தின் மகாபாவத்தில் உள்ள வெளிச்சம். இன்னைக்கு கிருஷ்ணன் மர்க்கத்தை சொல்லி மணி வரும், நீலமணி சொல்லுவான், அதுபோல் இருக்காங்க சொல்லி சொன்னால் ஒரு ஆச்சாரியா கோவிந்த தாஸ் கவிராஜ் சொல்லிட்டு இருக்காங்க, கிருஷ்ணருக்கு உடம்புக்கு உள்ள வெளிச்சம் நீள தாமரை பூ, மர்க்கத்த மணி, இந்த நீலமணி கண்மசி போடுவோம், அது பவுட்ரு பண்ண கண்மசி, இல்லை நிறைய மேகங்கள், இவங்களை எல்லாருக்கும் தோல்வி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி. வேறே
அழகு இருக்குது. அழகு எப்படி இருக்குது? நித்தியம் சொல்லுவோம். நமக்கு அழகு எப்படி இருக்குது? இன்றைக்கி நான் அழகாக இருக்கேன், 10 வருஷம் விட்டு என்ன ஆகிடும் தெரியாது. அப்படியெல்லாம் அவங்களும் எப்போவுமே அப்படி இருக்காங்க. வேறே அழகு மட்டும் அல்ல, ஆனந்தத்தில் இருக்காங்க. முழு ஆனந்தத்தில் இருக்காங்க. வந்து ஆனந்தத்தில் ராதாகிருஷ்ணன் லீலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டம் சொல்கிறது, கண்ணீர் படுறது. இப்போ நம்ம எந்த ராதாகிருஷ்ணருக்கு நினச்சிட்டு இருக்கோம், இது சரியாக புரிஞ்சிருக்கணும். ராதாகிருஷ்ணர் எவ்வளோ அழகான லீலை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஓ கிருஷ்ணா என்ன எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வராது, ராதா அம்மா என்ன இதெல்லாம் பிரார்த்தனை. அப்படியல்ல, நமக்கு உண்மையான ஆசை எப்படி இருக்கணும்? நான் கூட அந்த மாதிரி ஆனந்தத்தில் அவங்களுக்கு சேவிக்கணும், அவங்களுக்கு ஆனந்தம் கூட்டணும், அவங்களுக்கு சேவை பண்ணணும். இது உண்மையான தியானம். நம்ம கஷ்டங்களே விழாமல் இருக்கோம். நமக்கு தெரியுது நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மாவு, நம்ம பகவான்கிட்ட போகணும். பட் சிந்தனை எப்படி இருக்கு? பகவான் பற்றி சிந்தனை பண்ணும்போது கூட நமக்குள்ள கஷ்டங்கள் எல்லாம் இங்கே சந்தோஷமாக நினைக்கிறேன். அப்போ நம்ம சந்தோஷத்தில் உள்ள நிலையில் போவோம். சைத்தன்ய சரித்தாமிரத்தில் ஒரு இடத்துல வருது, चोरी गोपी मनोरथे मनमथे मनमथे नाम धरे मदन मोहन जेनी पंच शरदर्प स्वयं नव कंदर्प रास कुरे लोया गोपिगण. அந்த பகவான் கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணன், அவனுக்கு ஒரு பேர் மதன மோகனா. ஏன்னா கோபிகளுக்கு மனசு சொல்லி ரதத்தில் அவன் ஓட்டிகிட்டு இருக்கான். காமதேவனுக்கு மனசை ஆடிடும், அப்படி பண்ணிடுவான். காமதேவனுக்கு அகங்காரத்துக்கு தோழி பண்ணிடுவான். வந்து அவனே இந்த 5 அம்புகள் விட்டு கோபிகளுக்கு தன் பக்கம் இழுத்திட்டு அவங்க கூட ராசலீலை பண்ணும். பகவான் ராசலீலை பண்ணும்போது அந்த காமதேவனுக்கு அகங்காரம் எல்லா விதமாக நாசம் பண்ணிட்டார். எந்த காமதேவன் பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன் இப்படி தேவತೆಗಳಿಗೆ ಕೂಡ ಮೋಹத்தில் போட்டுடுவான். அவனு சியாமசுந்தரனுக்கு இனிப்பான உறவு பார்த்துட்டு ஃபுல்லு கோபிகள் கூட இருக்கிறத பார்த்து தானே மோகத்தில் விழுந்தாச்சு. மதன மோகனா காமதேவனுக்கு மோகத்தில் போட்டு விட்டார். ராதை எப்படி இருக்கான் இங்கே சொன்னால், நட்டினீரா சிரோமணி. யார் நல்லா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவங்களே இருந்தவள் கிருஷ்ணன் எப்படி இருக்கான், யார் ஆடிட்டு இருக்காங்க அவங்களே. இப்போ வந்து ஸ்ரீ சுகதேவமுனி இல்லை ஜெயதேவ் கோஸ்வாமி சொன்னார், 100 கோடி கோபிகள் கூட ராசலீலை பண்ணிகிட்டு இருந்தார். பட் அந்த ராசலீலையில் கூட கிருஷ்ணன் ராதைக்கு தனியாக கொண்டு போனாங்க. எவ்வளோ அனுபு கிருஷ்ணர் ராதை மேலே வச்சுருக்காங்க. அப்போ எப்படி நரோத்தமதாஸ் டாக்கூர் கடைசியாக சொல்லிகிட்ருக்கார், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குணத்தில் ஆகர்ஷணை ஆயிருக்காரு. இப்போ நம்ம நினைக்கிறது ராதாகிருஷ்ணர், நம்ம சரணாகதி எடுத்த ராதாகிருஷ்ணர், நம்ம ஆராதனை பூஜை செய்கிறது ராதாகிருஷ்ணர். 24 மணி நேரம் அனுபுள்ள இனிப்புள்ள லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம குருவர்க அஷ்டகாலிய லீலா சொல்லி காட்டியிருக்காரு. அவங்களே லீலை பண்ணுவார். அப்படி உயர்ந்த லீலை பண்ணிகிட்ருக்க ராதாகிருஷ்ணர்கிட்ட நம்ம போய் அவங்களுக்கு சேவை பண்ணணும் அந்த ஆசை. அப்போ நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்கணும், நம்ம சேவை எப்படி இருக்கணும், நம்ம பேச்சு எப்படி இருக்கணும். ராதாகிருஷ்ணருக்கு மஞ்சரி ஆகணும், சखी ஆகணும், கோபி ஆகணும். நம்மக்கிட்ட அந்த இனிப்பு இருக்கா, நம்மக்கிட்ட அந்த பணிவு இருக்கா, நம்மக்கிட்ட அந்த அனுப்பு இருக்கா,
நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது, நம்ம பேசுகிறது எப்படி இருக்குது. நான் வாயில் சொல்லிகிட்ருக்கேன், நான் வந்து ராதாகிருஷ்ணருக்கு சேவிக்கணும் ஆசை இருக்குது. பேசுகிறது மாமியார் விஷயம் வந்த உடனே, வீட்டுக்காரர் விஷயம் வந்த உடனே, அந்த வேறு பக்தர் விஷயம் வந்த உடனே நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன். அன்பு இருக்கா, சகிப்புத்தனம் இருக்கா, பொறுமை இருக்கா? அறிவு தந்தர்ப்பணம்.